ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் வந்து அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து Suvai Arusuvai. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே பிடிச்சது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது வந்து 2 பார்ட்டாக நான் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறத கேக் பண்ணுறதுக்கு மட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃப்ராஸ்டிங் பண்ணுறது தனியாக காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு 1 by 1 சொல்கிறேன். 125 கிராம்ஸ் வந்து மைதா, 50 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடரு, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு, ஐசிங் சுகர் வந்து 100 கிராம்ஸு, 2 முட்டை, அதுக்கப்புறம் சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம், வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம். இதுக்கு தேவையான அளவு ஆயில், ஒரு 50 கிராம் மில்லி வந்து ஆயில் தேவைப்படும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சுக்கிறோம். கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு, மைதா எல்லாத்தையும் போட்டு 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கிறோம். இப்போ 2 எக்கு போட்டிருக்கேன். இப்போ பீட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். எலக்ட்ரிக் எக்ஸ்பீட் கிடைக்கலன்னா ஹேண்ட் பீட்டரில் கூட பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு திருப்பி பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி பீட் பண்ணணும். வந்து நல்லா எக்கு, சுகரு, அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸு, சாக்லேட் எசன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனிமேல் வந்து பீட்டர் தேவையில்லை. இப்போ ஹேண்ட் பீட் இந்த இதாலே வச்சு நம்ம பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைரக்ஷனில் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணோம்னா ஏர் பிளாக் ஆகி உங்களுக்கு கேக் நல்லா வராது. ஒரே டைரக்ஷனில் தான் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுற இது வந்து 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வரும். இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா 1/2 kg வரும்.
எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஊற்றுனா இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத ஊற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் பட்டர் தடவிட்டு அந்த பவுடர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன். முக்கால் அளவு ஊற்றினா போதும், ஏன்னா பேக் ஆகி மேலே வரும். ஆல்ரெடி அவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வச்சு காமிக்கிறேன். இப்போ 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இதை வைக்கிறேன். Thirty 5 to 40 மினிட்ஸ் ஆகும் இது பேக் ஆகி வர்றதுக்கு. இப்போ ஓவனு மைக்ரோ ஓவன் இல்லாதவங்க இதில் வந்து குக்கர்லேயே மணல் போட்டு இதே மாதிரி இந்த கண்டெய்னரை அதில் வச்சு கூட பேக் பண்ணலாம். அதுவும் 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பேக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நான் மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து விப்டு க்ரீமு, அப்புறம் சாக்லேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து லேயரை வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காண்டி சுகர் சிரப், இது அப்புறம் டெக்கரேஷனுக்கு வந்து செர்ரி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது வந்து எக்ஸாக்டாக 2 பீஸாக கட் பண்ணுறேன். க்ரீம் வந்து 200 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடுத்தாக்கா இது விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஃப்ராஸ்டிங் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளரில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இதை மேலே டெக்கரேஷனுக்காண்டி போட்டுட்ருக்கேன். கார்னரை சிசர்ஸால் கட் பண்ணிட்டாக்கா ஈவனாக வரும். அதுக்கு தான் விடாத மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படி இப்போ சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயரில் ஊற்றியாச்சு. இப்போ மேலே டெக்கரேட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அடுத்த லேயர் அது மேலே வச்சுட்டு திருப்பி மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணணும். சிரப் நல்லா ஊறினோட தான் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இது எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ வந்து சாக்லேட் சிப்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். சைட்லலாம் வந்து அப்ளை பண்ணுறேன். மேலேயும் அப்ளை பண்ணியாச்சு, சைட்லேயும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த நாசில் வந்து நிறையா டைப் இருக்குது. நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து ரோஸ் நாசில். இது டெக்கரேட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். மேலே வந்து செர்ரி வச்சு டெக்கரேட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி ஈஸியாக டெக்கரேட் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.